நாளைக்கு உனக்கு தூக்கு தண்டனை. ஆனா கொஞ்சம் கூட கவலையே இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்கியே. என் வாழ்க்கையில எத்தனையோ கொலைகள் பண்ணிருக்கேன். அதுக்கு எந்த தண்டனையுமே கிடைச்சது இல்ல. இப்ப நான் எந்த தப்புமே பண்ணல. யாரோ செஞ்ச கொலைக்கு இப்ப எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அதை நினைச்சேன், சிரிச்சேன். அடடே, நீ ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கியே. ஆமா, நாளைக்கு நீ சாக போற. உன்னோட கடைசி ஆசை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் பிறக்கும்போது ஒண்ணுமே இல்லாம பிறந்தேன். அதுக்கப்புறம் கோடிக்கணக்கான பொருளை தப்பான வழியில சம்பாதிச்சேன். அநியாயமா சம்பாதிச்ச பொருளை எல்லாம் நான் இப்ப சாகும்போது என்னோட சேர்த்து புதைக்கணும். இப்படி ஒரு ஆசையா? எஸ். அந்த பணத்துக்காக மத்தவங்களை அடிச்சுக்கிட்டு சாகக்கூடாது பாருங்க. அதுக்காகத்தான் உங்களை இங்க இருந்து அனுப்புறது கல்யாண சாப்பாடு சாப்பிடுறதுக்கு இல்ல. ஊர்ல இருக்கிற பேங்க் எல்லாம் கொள்ளடிங்க, லேடிஸ் ஹாஸ்டல்ல வந்து ரேப் பண்ணுங்க, ரோட்ல பசங்க அடிச்சு நிறுத்துங்க. என்ன இதெல்லாம் தீவிரவாதிங்க தான் பண்ணாங்கன்னு நம்ப வைக்கணும். சரிங்க, வாங்க. எல்லாம் சுட்டுவேன். என்னடா சார், கைதிகளா தப்பிச்சு போறாங்க சார். இங்க பாருங்க சார், தப்பிச்சு போறாங்க சார். தினம் தானே பேப்பர்ல கொலை கொள்ளை கடத்தல் கற்பழிப்புங்கிற செய்தியா வருது. என்னையா பாக்குறீங்க? டிஜிபியோட பொண்ணையை கடத்திட்டு போயிருக்காங்க, அப்படி நீங்க சும்மா இருக்கீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு என்னை சேர்த்து பேப்பர்ல கிழிக்கிறாங்க தெரியுமா? உலகத்திலேயே தமிழ்நாட்டு போலீஸுக்குன்னு தனி மதிப்பு மரியாதை இருக்குங்கிறத மறந்துட்டீங்களா? ஆஃப்டர் ஆல் ஒரு தீவிரவாத கும்பலை உங்களால பிடிக்க முடியலன்னு நினைக்கிறப்ப கேவலமா இருக்கியா? எப்படி சார் முடியும்? திறமையான எங்களை மாதிரி ஆபீசர்களை எல்லாம் விட்டுட்டு வெறும் எல்போர்டு ஆபீசர்களுக்கு மட்டும் பொறுப்பு கொடுத்தா எப்படி செயல்படுவாங்க? சார் மன்னிக்கணும், எங்க கைகளை கட்டி போட்டு கவர்மெண்ட் நாங்க தான் சொல்றோம். இவர மாதிரி மேலதிகாரிங்க இருக்கிறதுனால தான் எங்களால சுதந்திரமா செயல்படவே முடியல சார். இந்த பாருங்க, எடுத்துங்க. பொதுமக்களை காப்பாற்ற வேண்டிய நீங்களே சண்டை போடுறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவர் சொல்றதுல என்னையா தப்பு? பெருசா பேசுறிய ஸ்பெஷல் ஆபீசரா நீ என்னத்தையா சாய்ச்ச? என்னோட உயிரே போனாலும் போலீஸ் டிபார்ட்மெண்டோட மானத்தை காப்பாற்றுறேன். அந்த கும்பலை கூண்டோட புடிச்சு காட்டுறேன். உன்னை யாராலும் பிடிக்க முடியாது. வெற்றி நிச்சயமா உனக்குதான்.
தலைவரை பத்தி துப்பு கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கறேன்னு சொன்னாங்க. இவங்கதான் அந்த கொள்ளக்கூட்ட தலைவி. எனக்கு பணம் கிடைக்கும் ஐயா? நிச்சயமா கிடைக்கும். எதுக்கு எதுக்குடி ஏறு சொல்றேன். ஏறியாச்சு நிதி ஒன்னே வா. என்னது? இல்லடி இதை மிதிக்க சொன்னியான்னு கேட்டேன். நிதி என்னடி உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. நிதியா? ஐயோ அப்படி எல்லாம் இல்லையா? தாலி மிதிக்க தெரியாது உனக்கு? ஓ இப்படியா? நீ எல்லாம் ஒரு இன்ஸ்பெக்டர் கருமையா. வேற எப்படி? நிதியா ஏற இறங்க வா. மிதியா சொல்லு. ஏப்பா போலீஸ்கார நினைவெல்லாம் போய் பழைய ரிச்சா ஓட்டுற நினைவா வருது. கால் வலிக்குது படி. ராஜா கண்ணா நல்ல புள்ளல ஏறு மிதிப்பா. ஏண்டி உயிர் எடுக்கிற? தீவிரவாத கும்பல புடிச்சு கொடுத்து 10 லட்சம் பரிசு வாங்க வேண்டாம். அதனாலதான் என் உடம்ப தேத்த சொல்றேன். ஏறு. இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பண்ணு. ஐயோ இப்படி 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 கையடியா. என்னடி நீ பண்ண வேண்டியது? நான் பண்ண முடியாது. ஒரு தடவை நீ பண்ணு. வாங்க. இவ்வளவு நேரம் நான் பண்ணல. கீழே விழுந்துருண்டி. இப்ப பண்ண போறியா இல்லையா? சரி பண்றேன். பண்ணு. யாத்தா யாத்தே கடவுளே மக்கள் இடுப்புல பறந்துருக்கா. என்னையா பண்றது? மூவ்மெண்டா பண்ற? அதுக்கு ஏன் இந்த இடத்துல அடிக்க? எக்ஸர்சைஸ ஒழுங்கா பண்ணியா? இப்படியா? நல்லா பண்ணு. இன்னும் கொஞ்சம். இன்னும் பா. மறுபடியும் எங்க கூட்டி போற? வா. இங்கதானே? எங்க? நின்னு சொல்றேன். இத எடுத்து மாட்டு. எதா? மாட்டியா? எங்கடி மாட்ட? மாட்டு. கரெக்ட்யா? மாட்டியாச்சு. இடுப்புல மாட்டியா? இடுப்புல மாட்டணுமா? ஆமா. எதுக்கு இடுப்புல மாட்ட சொல்ற? ஓ இதா? ஆமா அதேதான். இத முதல்லயே சொல்லியிருந்தா வேலை ஈஸியா முடிச்சு போயிடலாம்ல. ஈஸியா பண்ணிடல. இப்ப பாரு. இடுப்பு குறைஞ்சிருச்சியா? எனக்கு ஏதடி இடுப்பு? பின்ன தீவிரவாதிகளை பிடிக்கணும்னா உடம்ப இப்படிதான் வச்சுக்கணும். அப்பதான் 10 லட்சம் கிடைக்கும். வா வா போல. எங்க அடி போடி. நாட்டிலே வன்முறையை உண்டாக்கி மக்களை துன்புறுத்திய ஒரு பயங்கரமான தீவிரவாத கும்பலை தனி ஆளாக போய் பிடித்து நம் காவல்துறைக்கே பெருமை தேடித் தந்த அதிகாரி மாளவிகா அவர்களை, அவர்களின் துணிச்சலை, அவர்களின் தைரியத்தை பாராட்டி இந்த வீரப்பதக்கத்தை அவர்களுக்கு அறிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். டிஜிபி சார் என்ன ரொம்ப பாராட்டினாங்க. நான் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய சேவை செய்யல, என் கடமையை தான் செஞ்சேன். என்னைக்கு இந்த காக்கி சட்டையை போட்டனோ அப்பவே என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுக்காகவும் காவல்துறைக்காகவும் பாடுபடுவேன்.
பார்ட்னர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இது கூட செய்யலன்னா எப்படி? ஐயோ, உங்களை தனியா விட்டுட்டு ஊருக்கு போறத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. இத பாரு, we are not ordinary people, we are working in police department. இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டு இருக்க கூடாது, புரியுதா? லிசன், நீ சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாலும் அது தீவிரவாதிங்க இருக்கிற இடம். பி கேர்ஃபுல். வாங்க. Damn it. உதவி செய்யறவங்களை கொல்றதுதான் உங்க போலீஸோட வேலையா? போலீஸா? எங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்க கூட்டத்தை நான் சும்மா விட மாட்டேன். தீவிரவாதங்கிற பேர்ல வன்முறையை தூண்டி நாட்டுல அமைதியை கெடுக்கிற உங்களை பிடிக்காம விட மாட்டேன். இப்ப நாங்க எது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, போக போக தெரிஞ்சுக்குவீங்க. நல்ல நாள் அதுவுமா கோமாதா தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவா. ஆமா மாமி, இது கோமாதா இல்ல, கொலை மாதா. கொலமாதாவா? என்ன சொல்றா? நாங்க வெட்ட போற மாட்டேன் அப்படிதாங்க சொல்லுவோம். வெட்ட போறேடா? ஏப்பா, கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா பசுமாட்ட கோயில்ல வெட்ட போறேன்னு சொல்றேடே, நீங்க உருப்பிடுவேடா? இது வெத்தலைப்பட்டி கவுண்டரோட ஏற்பாடு. அட பாவிகளா, துளசி ஜலத்தை தெளிச்சு பிரார்த்தனை செய்யற இந்த கோவில்ல ரத்தத்தை தெளிச்சு புனிதத்தை கெடுக்க பாக்குறேளே, நீங்க நல்லா இருப்பேனா? நல்லா இருக்கதா மாமி நாங்க வெட்டுறோம். நான் இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேளா? சரி, என்ன வெட்டிட்டு மாட்டு வெட்டுங்கோ. டேய், வெட்டுங்கடா. பகவானே, வெட்டாதீங்கப்பா. லட்சுமி, மாட்டோட உயிரை விட வெட்டாதீங்கப்பா. மந்திரம் சொல்ற மாமியோட உயிருக்கு பவர் ஜாஸ்திடா. வெட்டுங்க. லட்சுமி. அம்மா, மாளவிகா, பவர் யாருக்கு ஜாஸ்தின்னு பார்க்கணுமா? இங்க வேணா, அப்படி வச்சுக்கலாம். ஏய்!
கோவில்ல மாட வெட்ட சொன்னது யாரு? தெரியாது. 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 ஏய், விசாரிக்காம அடிக்க கூடாது தெரியுமில்ல? ஆஹா, விசாரிக்கிறதுக்கு கூட அடிக்கலாம் தெரியல. வெத்தலைப்பட்டி கவுண்டரோட ஆளுங்களை இதுவரைக்கும் எந்த போலீஸ்காரனும் அடிச்சதில்ல. போலீஸ் படம் இருக்க தைரியத்துல எங்க பிடிச்சல. உங்களை பிடிக்கிறதுக்கு போலீஸ் படை எதுக்குடா? தெருவுல போற நாய் போதும். எங்க முதலாளி வெத்தலைப்பட்டி கவுண்டரை ஏத்துக்கிட்ட இந்த ஏரியாவிலே இருக்க முடியாது. என்னடா பூச்சாண்டி காட்டுறியா? எவன்டா அவன் வெத்தலைப்பட்டி கவுண்டர்? அவன் என்ன பெரிய கொம்பனா? இல்லீங்க. நாங்க அப்படி சொல்லலேங்கோ. யார் நீ? என்னைய யாருன்னு கேட்ட முத ஆளு நீங்க தானுங்க. பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன பாரத பிரதமரா? இல்லீங்க, நீங்க இந்த ஊருக்கு புதுசுங்க. எங்களை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு நியாயம் இல்லைங்க. நான் மாயாண்டி எம்எல்ஏ, எக்ஸ் முன்னாள். இந்த பாருமா, கவுண்டர் பேரை சொன்னாலே கருவுல உள்ள குழந்தை கூட கப்புன்னு கலைஞ்சு போயிடும். இந்த மாளவிகா பேரை சொன்னா வயத்துல இருக்கிற குழந்தை 8 மாசத்துல பிறந்து வந்து உன்னை எட்டி உதைக்குண்டா. மாளவிகா? ஏய், மாளவிகா ஐபிஎஸ். யாமா உனக்கு இந்த வம்பு? கவுண்டர் கிராமத்தாளா இருந்தாலும் அவர் ஒரு இன்டர்நேஷனல் பிகர்மா. அவரை யாரும் அசைக்க முடியாது. நம்ம ஆளுகளை சும்மா விட்டுருமா? நான் தெருவுல கில்லி விளையாடினவங்களை புடிச்சு கொண்டு உள்ள போடல. கோவில்ல மாட்டை வெட்டி மத கலவரத்தை தூண்ட வந்தவங்களை தான் புடிச்சு உள்ள போட்டிருக்கேன். மத கலவரம் மேன், மத கலவரம். அது தெரிஞ்சுதானே வந்திருக்கேன் ஐபிஎஸ். இந்த பாருமா, தெருக்கோடியில கவுண்டருடைய ஆளுங்க பயங்கரமான ஆயத்தோட நிக்கிறானுங்க. மோசமான பசங்க. நான் ஒரு குரல் கொடுத்தா போறோம், வந்து உன்னைய பீஸ் பீஸ் ஆக்கிடுவாங்க. அப்புறம் நீ தோல். பரவாயில்லையா? இன்ஸ்பெக்டர். எஸ் மேடம். ஸ்டேஷன் முன்னால் யாரும் சந்தேகப்படும்படி நீ அடிச்சு நொறுக்குங்க. ஓகே மேடம். கான்ஸ்டபிள், ஸ்டேஷன்ல வந்து கலாட்டா பண்ணதுக்கு இவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. மேடம், காக்கி சட்டை போடுறது கடமையை செய்யறதுக்கு தான், காசை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிறதுக்கு இல்ல. என்ன சொன்ன? உன் ஆளுங்களை வெளியே அனுப்பணுமா? இப்ப நீ உள்ள போற. வெத்தலை பொட்டி பத்தி உனக்கு தெரியாது. பொட்டியில இருக்கிற வரைக்கும் தாண்டா வெத்தலை. அது வாயில போட்டு மென்னு துப்பினா எச்சடா எச்சக்கல நாய். கவுண்டர் சொன்னாரேன்றதுக்காக நீங்க வெட்டருவாலும் வெல்கம் எடுத்துட்டு போய் பவுத்தூர்காரன் வெட்டா போறீங்க? ரோசம் இருக்கு. இப்போ போறீங்களா? இன்னைக்கு சுதந்திரம் நாளைக்கு போங்களேன். எதுக்கு எதுக்கு நாளைக்கு போகணும்? செத்து போனது சுதந்திரப்பட்ட வீரர் இல்ல. இன்னைக்கே வெட்டினாதான் நம்ம சுதந்திரப்பட்ட வீரோட ஆத்ம சாந்தி அடையும். புறப்படுங்க. இது வரைக்கும் நான் வெங்காய வெடி வச்சு பார்த்துருக்குறேன். இப்போ வச்சிருக்கேன் பாரு, பெரிய வெடி. சும்மா சிவகாசில இருந்து சிம்லா வரைக்கும் வெடிக்க போகுது பாரு. நில்லுங்க. எங்க குறைப்பீங்க? யாரை வெட்ட போறீங்க? அண்ணன் தம்பி மாமா மச்சான் தாயா பிள்ளையா பழகிட்டு இப்ப நீங்களே வெட்டிட்டு சாக போறீங்களா? இதோட விளைவு என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? நீங்க வெட்டினா அவங்க சும்மா இருப்பாங்களா? பதிலுக்கு உங்களை வெட்டுவாங்க. ஜாதி சண்டை மத சண்டைன்னு நம்ம நாடு சீரழிஞ்சது பத்தாதா? பாஷ வேறையா இருந்தாலும் பாசம் ஒண்ணுங்கிறதுனாலதான் ஒட்டு மொத்தமா பாரதம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம நாட்டை அன்னைய நாட்டுக்கு அடமான வைக்கிறதுக்காக உள்நாட்டு கலவரத்தை உண்டாக்குறான் இந்த வெத்தலை பெட்டி கவுண்டர். இவன் பேச்ச கேட்டு ஆசைப்பட்டு போறீங்களே, கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கீங்க. தியாகி சுட்டு துடிதுடிக்க சாகடிச்சது வேற யாரும் இல்ல, இந்த அயோக்கியன் தான். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சட்டப்படி நடவடிக்கை நான் எடுக்கிறேன். வச்சது வெடிகுண்டு இல்லைங்கோ, நம்மத்து போன பட்டாசு. You are under arrest. அம்மணி, கவுண்டரோட பவரும் செல்வாக்கை புரிய. Shut up. Arresting. கவுண்டருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. சொல்ல அந்த அம்மனிக்கிட்ட வண்டி எங்க இருக்கு? ஒரு மாதிரி இன்னைக்கு சுதந்திர தினம். தேசிய கொடியை ஏத்தாம இருக்க கூடாது. அதுக்கு பதவியில இருக்கிறவங்களோ பணக்காரங்களோ தேவையில்லை.
நீங்க கூட ஏத்தலாம். வாங்க குழந்தைங்களா.